ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருக்கும். எரேமியா 46ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. 47ஆம் அதிகாரம். கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். அதே போலவே கர்த்தர் கோபமும் கொள்வார். கர்த்தர் நம்மை நேசிப்பதினால், நம்மேல் அன்பு கூறுவதினால், நாம் தவறு செய்யும் பொழுது நம்மேல் அவருக்கு கோபம் வரும். அன்பின் ஒரு பகுதி கோபமும் ஆகும். நம்முடைய பிள்ளைகள் மேல் நாம் கோபப்படுவது போல அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். நாம் தவறு செய்து அழிவுக்கு நேராக நாம் ஓடும் பொழுது நம்மை காப்பாற்ற அவர் நினைக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அழிவுக்கு நேராய் நாம் பாவம் செய்து வாழும்போது கர்த்தர் நம்மை கொல்லப்பட்டு நம்மை தண்டித்து நம்மை சீர்படுத்துகிறார். தம்முடைய வழிகளில் நம்மை கொண்டு வந்து பரிசுத்த பாதையில் சேர்க்கிறார். அதை குறித்த இந்த வேத பகுதியை பார்க்கலாம். தீமையை அழித்து பரிசுத்தத்தை வளர்க்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு விவசாயி தன் நிலத்தில் பயிர் செய்யும் பொழுது விதைகளை விதைத்து அந்த செடிகள் முளைத்து எழும்பி வளரும் போது அதன் கூடவே களை செடிகள் வரும். அந்த களை செடிகளை, அதுவும் செடிதானே, அதுவும் இலைகள் உள்ள பசுமையான அழகான செடிகள் தானே என்று களை செடிகளை விட்டு வைக்க மாட்டார்கள். அது எவ்வளவு அழகாக இருந்தாலும், பூ பூத்தாலும், எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அந்த களை செடிகளை பிடுங்கி எறிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் நல்ல பயிர் வளரும். பயிர் வளர்ந்து அது தானியத்தை நமக்கு கொடுக்கும். அது போல இந்த பூமியில் கர்த்தர் தீமையை அழித்து நல்லோர்களை வாழ வைக்கிறார். பரிசுத்தம் பெருக வேண்டும், பரிசுத்தவான்கள் வாழ வேண்டும், பெருக வேண்டும் என்றால் துன்மார்க்கர் அழிக்கப்பட வேண்டும், பாவம் அழிக்கப்பட வேண்டும். பாவத்தை துவக்கத்திலே அல்ல, முற்றிய பின்பு அதை அழித்து போடுகிறார். பாவம் ஒரு மனிதன் செய்யும் போது அது துவக்கத்தில் அவனை அழிப்பதில்லை கர்த்தர். அவர் இரக்கம் காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார், கிருபையாக மன்னிக்கிறார், திருந்தி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தருகிறார். எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் நான் திருந்த மாட்டேன் என்று முழுமையாய் உச்சகட்ட பாவம் வரைக்கும் வளர்ந்து பாவத்தின் உச்ச நிலையை அடைந்தவர்களையே, அதாவது மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களையே கர்த்தர் அழைத்துக் கொள்கிறார். என்ன சொன்னாலும் சரி, நான் பாவத்தை விட்டு விலக மாட்டேன், நான் பாவம் செய்துதான் வாழ்வேன் என்று மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிற ஜனங்களை கர்த்தர் அழைத்துக் கொள்கிறார். இதுவே கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வோம், நம்மை நாம் திருத்திக் கொள்வோம், பாவத்தை விட்டு விலகுவோம், கர்த்தருடைய சந்ததியில் அவரோடு கூட நாம் சேர்வோம். எகிப்து தேசத்தின் அக்கிரமத்திற்கெல்லாம் தண்டனை கொடுக்கும்படியாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவை கர்த்தர் அனுப்புகிறார். பாபிலோன் ராஜா வரப்போகிறார் எகிப்துக்கு விரோதமாக. அவர்கள் எப்படி வந்து யுத்தம் செய்வார்கள் என்று வர்ணனையாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். நேபுகாத்நேச்சார் வரும் பொழுது எப்படி இருக்கும் எகிப்திற்கு என்று. பாம்பை போல சீறிக்கொண்டு வருவார்களாம். பாபிலோனின் சேனைகள் பாம்பை போல சீறிக்கொண்டு காடு வெட்டிகளை போல, மரங்களை வெட்டி வீழ்த்துகிறவர்கள் போல புறப்பட்டு வருவார்கள். இராணுவ பலத்தோடு, பெரிய இராணுவ பலத்தோடு வந்து பாபிலோனின் ராஜா எகிப்தை அழிக்க வருகிறார் என்று சொல்லப்பட்டது. எண்ணப்படாத மரங்களாய் இருந்தாலும், எண்ணவே முடியாத அளவுக்கு அநேக மரங்கள் இருந்தாலும், அந்த எவ்வளவு மரங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிற அளவுக்கு பலசாலிகளான, திறமைசாலிகளான காடு வெட்டிகள், அதாவது மரம் வெட்டுகிறவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்டவர்கள் எப்படி காடுகளை வெட்டி தீர்ப்பார்களோ அது போல பாபிலோன் ராஜா மிகுந்த பலத்தோடு வந்து எகிப்தின் சேனையை அழித்து போடுவார். எகிப்து தேசம் பாழாக்கப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது. நேபுகாத்நேச்சார் ராஜா, பாபிலோனின் ராஜா, அவர் மிகுந்த பலத்தோடு, இராணுவ பலத்தோடு வருவார். மிகப்பெரிய பலம். நீ எவ்வளவுதான் ஆயத்தமாய் இருந்தாலும், எகிப்து எவ்வளவு இராணுவ பலத்தோடு இருந்தாலும் அதையெல்லாம்
பாபிலோன் ராஜா அழித்து போடுவார் என்று பொருள். எகிப்து தேசத்தால் பாபிலோன் ராஜாவை எதிர்க்க முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது என்று பொருள். பாபிலோனின் சேனைகள் வெட்டுக்கிளிகளைப் போல, வெட்டுக்கிளிகளை விட அதிகமானவர்களாம். அவர்களை எண்ணவே முடியாதாம். அந்த அளவுக்கு ராணுவ பலத்தோடு பாபிலோனின் ராஜா வருகிறார். எகிப்தின் குமாரத்தி கலங்குகிறார். வடதிசையில் ராஜாவின் இடத்தில் ஒப்புவிக்கப்படுவார். அப்படி என்றால் எகிப்தின் ஜனங்கள் கலங்கி தவிக்கிறார்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் பாபிலோன் ராஜா அழிக்க வந்து விட்டார். இப்பொழுது எகிப்தின் ஜனங்கள் பாபிலோனின் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள். பாபிலோன் ராஜா என்ன செய்தாலும் சரி, சிலரை கொல்லலாம், சிலரை சிறைப்பிடிக்கலாம், சிலரை விட்டு வைக்கலாம், எல்லாம் நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையில் இருக்கிறது. அவர் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார் எகிப்தின் ஜனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், நோய் என்னும் பட்டணத்தையும், நோய் என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும், பார்வோனையும், எகிப்தையும், அதிலுள்ள தேவர்களை, அதின் ராஜாக்களையும், பார்வோனையும், அந்த ராஜாவை நம்பி இருக்கிற ஜனங்களையும் நான் விசாரித்து, கர்த்தர் விசாரிப்பாராம். இவர்கள் எல்லோரின் உயிரையும் வாங்க தேடுகிறவர்கள், இவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்களின் கையில் இவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவாராம். கர்த்தருடைய பாதுகாப்பு எகிப்தின் சேனைக்கு இல்லை. அங்கிருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையிலும், அவருடைய சேனைகளின் கையிலும், எகிப்தியரின் எதிரிகளின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அதாவது இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய ஜனங்களை மாத்திரமல்ல, எல்லோரையும் கர்த்தரை காப்பாற்றுகிறார், பாதுகாத்து வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தரை அறியாத ஜனங்களையும் போஷிக்கிறவர் அவர்தான், பாதுகாக்கிறவர் அவர்தான். அவர்கள் பாவத்திற்கு நியாயத்திற்கு கொடுப்பதும் அவர்தான். கர்த்தரே எல்லாரையும் ஆளுகை செய்கிறார் என்கிற சத்தியத்தை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் புலப்படுத்துகிறது. இப்படி நடந்த பின்பு, இதெல்லாம் நடந்த பின்பு, அந்த தீயவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்பு எகிப்து மீண்டும் குடியேற்றப்படும். இப்படியெல்லாம் தீயவர்களை எல்லாம் அழித்து விட்டு மிச்சமிட்ட ஜனங்களை வைத்து எகிப்து தேசத்தை மீண்டும் நான் குடியேற்றுவேன். அதாவது தீய மனிதர்களை கொன்றுவிட்டு புதிய மனிதர்களை, நல்லோர்களை வைத்து புது சந்ததியை கர்த்தர் உருவாக்குகிறார். அடுத்த சந்ததியாவது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்தில் சுத்திகரிப்பை செய்கிறார். பாவம் பெருகும் போது அந்த பாவிகளை அழித்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிய சந்ததியை உருவாக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். இப்படி பல முறை செய்யப்பட்ட ஜனங்கள் தான் நாம். சுத்திகரிக்கப்பட்டுதான் நாம் இப்பொழுது பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்த சந்ததி இந்த பூமியில் உருவாகி கொண்டிருக்கிறது. 6000 வருடங்களாக இப்படியாக எகிப்து தேசத்திற்கு சம்பவிக்கும். எகிப்து பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதில் உள்ள தீமை அழிக்கப்பட்டு மீண்டும் புதியதாய் குடியேற்றப்படும். புதிய ஜனங்கள், புதிய பரிசுத்த சந்தை உருவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் தாசனாகிய யாக்கோபே, கர்த்தருடைய ஜனங்கள், என்னை நம்பியிருக்கிற என் பிள்ளைகளை, பயப்படாதீர்கள். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். தீமை வந்தது, அங்கு யுத்தம் நடக்கிறது, இங்கு யுத்தம் நடக்கிறது, என்ன நடக்குமோ என்று பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கலங்காதே, இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூர தேசத்திலிருந்தும் சிறையிருப்பின் தேசங்களில் இருந்தும் உன்னை விடுவித்து பாதுகாப்பேன். உன் சந்ததியை சிறையிருப்பிலிருந்து உன்னை பாதுகாத்து, உன்னையும் உன் சந்ததியையும் பாதுகாத்து விடுவிப்பேன். அப்பொழுது நீ திரும்பி வந்து சமாதானத்துடன் நிம்மதியாக உன் தேசத்தில் நீ குடியேற்றுவிக்கப்படுவாய். நீ மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வருவாய். உன் சுய தேசத்திற்கு நீ வந்து சேர்வாய். இனி அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, யாக்கோபை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் தேச, யாக்கோபு என்று சொல்லும் போது இஸ்ரவேல் சந்ததியில் பிறந்தவர்கள்,
இரத்தத்தின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இனி தத்தளிப்பில்லை. மீண்டுமாக அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்கள் புதிய தேசமாய் உருவாகும் போது, அதாவது 1946 வருடம் உருவாக்கப்பட்டாயிற்று. இனி அந்த தேசத்திற்கு தத்தளிப்பு இல்லை என்று 2400 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியே இப்பொழுது நடந்து இருக்கிறது. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் யாக்கோபு, இவர்கள் எல்லாரும் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் உன்னை தண்டிக்காமல் விடாமல் மட்டாய் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ செய்த தவறுகளுக்கு கொஞ்சமாய் உனக்கும் தண்டனை உண்டு, தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டேன், கொஞ்சமாய் உனக்கும் தண்டனை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் எதிரிகளையும் நிர்மூலமாக்குவேன், முற்றிலுமாய் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை துன்பப்படுத்தி நம்மை விரட்டி விட்டார்கள் அல்லவா, நம்மை துயரப்படுத்தினார்கள் அல்லவா துன்மார்க்கர், அவர்களை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். இது ஒரு தேசத்திற்கும் பொருந்தும், அந்த காலத்திற்கும் பொருந்தும், இந்த காலத்திற்கும் பொருந்தும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்றும் நம்பிக்கை. 47ஆம் அதிகாரம். பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் காசாவை அழிப்பதற்கு முன்பாக பெலிஸ்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வசனம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர்கள் அழிக்கப்படுவது எப்படி என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பெலிஸ்தரை அழிக்கப் போகிறேன், அவர்கள் எப்படி அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்து கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கே இருந்து ஒரு ஜலமானது கடல் அலை பொங்கி வருவது போல, சுனாமி வருவது போல வந்து தேசத்தையும் அதில் உள்ளவர்களையும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும், ஜனங்கள் மேலும், நகரத்தின் மேலும், அதில் உள்ள குடிகளின் மேலும் புரண்டு ஓடும். வடக்கே இருந்து ஜலம் போல வரும். வடக்கே இருந்து என்று சொல்லும் பொழுது இது பாபிலோன் தேசத்தை குறிக்கிறது. பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் ராஜா வெள்ளம் போல, மகா பெரிய வெள்ளம் போல தம்முடைய படைகளை எடுத்து வந்து பெலிஸ்தரை அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் அதுதான், ஊமையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பாபிலோனின் ராஜா வரும்பொழுது தேசத்தின் குடிகள் எல்லாம் கூக்குரலிட்டு அலறுவார்கள். அவர்களை துடிக்க அவர்களை கொடுமைப்படுத்துவார். நேபுகாத்நேச்சார் ராஜா பட்டயத்தால் வெட்டி அழித்து போவார். மிகுந்த கூக்குரல் உண்டாகும். மிகப்பெரிய அழிவு பெலிஸ்தர்களுக்கு உண்டாகும். அவர்கள் பாபிலோனின் சேனை வரும் பொழுது அந்த குதிரைகளின் குழம்புகள், அதாவது குதிரைகளுடைய காலில் இருக்கிற நகங்கள், அடியில் இருக்கும் மிகப்பெரிய நகங்கள் இருக்கும், அதை குழம்பு என்று சொல்வார்கள். அந்த குதிரைகளின் குழம்புகளின் சத்தம், அது கடகட என்று சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தையும் ரதங்களின் சத்தத்தையும் கேட்டு, குதிரைகளின் காலடிகளின் சத்தம், ரதங்களின் சத்தம், இவைகள் எல்லாம் கேட்டு அவர்களுடைய உருளைகளின் சத்தத்தையும், சக்கரங்கள் இருக்கும் அல்லவா, வண்டிகளில் சக்கரங்கள், தேர்களில் சக்கரங்கள் இருக்கும், அந்த உருளைகளின் சத்தத்தையும் கேட்டு பெற்றோர்கள், அதாவது தகப்பனாய் இருக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை கூட தூக்க மனதில்லாமல் அந்த அளவுக்கு துடித்து போய் உறைந்து போய் இருப்பார்களாம். அந்த சத்தமே அவர்களை அந்த அளவுக்கு பெலிஸ்தர்களை கலங்க பண்ணும். இப்படியாக பாபிலோன் ராஜாவின் சேனை வரும், மிக பலத்தோடு வரும் என்று போது பெலிஸ்தருக்கு விரோதமாக. ஒரு தகப்பனே தன் பிள்ளைகளை திரும்பி பார்க்காத அளவுக்கு உறைந்து போயிருப்பார்கள். பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியாயிருக்கிற சகாயரை எல்லாம், உதவி செய்கிறவர்களை எல்லாம், தீருவுக்கும் சீதோனுக்கும் உதவி செய்கிறார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் சங்காரம் பண்ண, அவர்களை எல்லாம் அழித்து போட பாபிலோன் ராஜா வருகிற நாளில் இப்படி நடக்கும். தீருவுக்கும் சீதோனுக்கும் உதவி செய்கிறவர்களையும் அழிக்க பாபிலோன் ராஜா வருகிறார். அப்பொழுது இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியானவர்களை
மீதியான பெலிஸ்தர்களையும் கர்த்தர் அழித்து போவார். காத்சா மொட்டையடிக்கப்படும், அவைகள் அழிக்கப்படும் என்று அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியான அஸ்கலோன் சங்காரமாகும். காத்சா மொட்டையடிக்கப்படும், அஸ்கலோன் சங்காரமாகும், எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று பொருள். நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறிக் கொள்வாய்? உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டு எத்தனை நாள் இருப்பாய் என்று கர்த்தர் கேட்கிறார். பெலிஸ்தர்களை பார்த்து கேட்கிறார், ஓ கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய்? கர்த்தருடைய பட்டயம் எழும்பி விட்டது, அது அழித்து கொண்டு வருகிறது. எதுவரைக்கும் அமராமல் இப்படியே அழித்து கொண்டிருப்பாய் என்று கேட்கப்படுகிறது. அப்படி என்றால் மகா வேகத்தோடு மகா பலத்தோடு கர்த்தருடைய கோபம் எல்லா ஜனங்கள் மேலும் வந்து அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். உன் உரைகளுக்குள் திரும்பி வந்து அமர்ந்து விடு. பட்டயமே உன் உரைக்குள் வந்து அமர்ந்து விடு. கர்த்தருடைய கோபம் பட்டயமாய் எழும்பி வந்து எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும் இப்படியே அழித்து கொண்டிருப்பாய்? ஜனங்கள் எல்லாம் அழிகிறார்களே, துன்மார்க்கரை அழிக்கிறது. நீ வந்து உரைக்குள் அமர்ந்து விடு பட்டயமே என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கோபம் பெரிதாய் விளங்கும் என்று பொருள். அது எப்படி அமர்ந்திருக்கும்? அந்த பட்டயம் எப்படி அமர்ந்திருக்கும்? அது அமராது. ஏனென்றால் அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல் துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கென்று அதை குறித்தாரே. கர்த்தர் இந்தந்த இடங்களை அழிக்க வேண்டும் என்று அதற்கு கட்டளை கொடுத்து விட்டார் கர்த்தருடைய பட்டயத்திற்கு. அப்படி என்றால் கர்த்தர் நியமித்து விட்டார் இந்தந்த தேசங்களை அழிக்க வேண்டும் என்று. அது எப்படி நிற்கும்? எல்லாம் அழித்து முடித்தே நிற்கும் என்று கர்த்தர் செய்ய போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் முன்பே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்டாவது மனம் திரும்பட்டும் என்றே இப்படி காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதும் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டார் தீமை நிகழாமல், அதாவது தண்டனை வராமல் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து அழித்து போடுவார். இதிலிருந்து கர்த்தர் கோபப்படுவார் என்பதையும், நாம் பாவம் செய்தால் அது கர்த்தரை கோபமூட்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். நாம் எப்பொழுதும் பாவத்தை விட்டு விலக ஓடி வந்து விட வேண்டும், விலகி ஓடிவிட வேண்டும். பாவத்தை நெருங்கக்கூடாது. நம்மில் பாவம் இருக்கிறது என்று தெரிந்தால் உடனே அதை விட்டு விலகி நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கோபப்படுவார். அவர் கோபம் நம்மை அழித்து விடுவோம். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்படவே கூடாது. அவர் நம்முடைய ராஜா, சகலோகத்தின் அதிபதி, நம்முடைய தேவன், நம்முடைய முதலாளி. அவர் மகா பெரியவர். அவர் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். அதுவே நம்மை பாதுகாக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நம்மை வாழ வைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நாம் அழிந்து போகும் நிலையை ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.